எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம், பேசலான்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீடியோ ஒரு அப்பா பையன் 2 பேர் ஒரு பெட்ரோல் பம்பில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த பெட்ரோல் பம்பில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பையனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். அந்த பெட்ரோல் பம்ப்லேயே ஒரு வெளிநாடுகளில், இது அமெரிக்காவில் நடக்குது, ஒரு கடை, ஒரு க்ரோசரி காமன் ஸ்டோர் மாதிரி இருக்குது. அதில் அவங்க அப்பா கடையை பார்த்துக்கிறாரு. பையன் வெளியே நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்கான். அப்போது தூரத்தில் ஹைவேஸ்லேருந்து ஒரு லேடி வராங்க. அந்த லேடி ரொம்ப வேகமாக ஒரு பதட்டத்தோடு இப்படி நடந்து வந்துட்டுருக்கும்போது அந்த பையன் பார்க்குறான். அவங்க கடைக்குள்ளே போகிறாங்க. திடீர்னு அவங்க அப்பா எப்பவும் இல்லாத ஒரு பதட்டத்தோடு அந்த அம்மா நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த பையனுக்காக ஒரே ஆச்சரியம். அப்பா எப்பவுமே இந்த மாதிரி யார்கிட்டையும் பேச மாட்டார், திடீர்னு ஏன் பதட்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா என் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, என்னை நான் சொல்கிற இடத்துல என்னை கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் விட முடியாது, நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போது அந்த அம்மா வெளியே வந்துட்டு ஒரு பதட்டத்தோட, உங்கள் பையன் தான் பெரிய பையனாக இருக்கிறாங்க, உங்கள் பையனையாவது விட சொல்லுங்கள், நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கும் அவங்க அப்பா, இல்லை, நீங்கள் இடத்துல இருக்க வேணாம், என் பையன்கிட்டையும் நீங்கள் வர வேணாம், முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அப்புறம் அவங்க பையன் கேட்குறான், ஏன்ப்பா எல்லார்ட்டையும் நல்லா பேசுவீங்க, இவங்கள்ட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துட்டீங்க? இல்லைப்பா, நான் ஆர்மியில் இருந்திருக்கிறேன், ரிட்டையர்டு, எனக்கு ஒரு சில பேரை பார்த்தாலே தெரியும் ஏதோ அவங்ககிட்ட ஒரு தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால தான் வேணாம், நமக்கு எதுக்கு இந்த ஆபத்துன்னு சொல்லி நான் வேணான்னு சொல்லிவிட்டு அனுப்பிட்டேன் அப்படின்னு. ஒரு 2 நாள் கழித்து டிவியில் ஒரு நியூஸ் வருது. அப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பையனை கூப்பிட்டு பதட்டத்தோடு, அங்கே வாப்பா, அங்கே பாரு, அன்றைக்கி அந்த லேடி நம்ம கடைக்கு வந்தாங்கல்ல, அவங்க பாரு இப்போ நியூஸில் வராங்க, அவங்க அன்றைக்கி மட்டுமே 7 பேர் உயிர் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸில் வருது பாரு அப்படின்னு. நான் இந்த ஒரு கதையை கேட்டுட்டு, சரி அது அவங்க யார், அவங்களுடைய பின்புலம் என்ன தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் தேடி பார்த்தேன். அவங்க பேர் ஐலின். இந்த ஐலின்றவங்களுடைய வாழ்க்கை கதை பார்த்திங்கன்னா உலுக்கிடுச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை சாஃப்டாக சொல்ல பார்க்குறேன். குழந்தைங்க இந்த கதையை கேட்க வேண்டாம், கொஞ்சம் இருதயம் பலம் உள்ளவங்க மட்டும். அந்த அளவுக்கு இருதயத்தையே உழுக்குன அவங்களோட வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது, நம்ம ஒரு சமூகமாகவே சில மனிதர்களோட வாழ வாய்ப்பே கொடுக்கலையோ, எதனால் இந்த சிஸ்டம் ஒரு சிலரை டோட்டலாக அவங்கள அழிச்சிடுது, அவங்கள ஃபெயில் பண்ணிடுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. ஐலினோட வாழ்க்கை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் 1950களில் தான் அவங்க பிறக்கிறாங்க. அப்போது அவங்க அப்பாவுக்கு 18 வயது, அவங்க அம்மாவுக்கு 14 வயது. 2 பேருக்கு திருமணம் நடக்கும்பொழுது முதல்ல ஒரு ஆண் பிள்ளை பிறக்குது. அதுக்கப்புறம் ஐலின் பிறக்கிறாங்க. பிறந்து கொஞ்ச நாள்லேயே அவங்க அம்மா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே பிரிஞ்சிடுறாங்க. அம்மா தாத்தா பாட்டிகிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க. நமக்கு எல்லாமே தாத்தா பாட்டின்னு வரும்போது ரொம்ப பிடிக்கும்ல. சின்ன வயசில்
வெக்கேஷன் லீவாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறோன்னா அவங்க புதுசாக ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும், ஸ்வீட்டு, பலகாரம், நல்ல சாப்பாடு போடுறதா இருக்கட்டும், கிளம்பும் போது பணம் கொடுத்து அனுப்புகிறதா இருக்கட்டும், நம்மளை கேட்கறதுக்கு ரூல்ஸாக ஸ்ட்ரிக்டாக நம்மளை யாரும் பேச எதுவும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு விளையாடலாம், போகலாம், வரலாம். நம்மளுடைய லைஃப் வந்து தாத்தா பாட்டியினோட வீட்டிலனா நம்ம சந்தோஷமாக வாழ்ந்தது போனது தான் நமக்கு பெரும்பாலானவர்களுக்கு நமக்கு தெரியும். ஐயனோட வாழ்க்கை சிறு வயதில் 2 வயது 3 வயதுலேயே அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கும் பொழுதுலேருந்தே நரக வேதனை தான். அவங்க அவங்க தாத்தாவும் பாட்டியும் வந்து பயங்கரமான குடிகாரர்கள். ஐலினை சரியாக பார்த்துக்கல. சிறு வயது முதலே அந்த தாத்தாவால் தவறாக நடத்தப்பட்டு 15 வயசு வரைக்கும் இந்த கொடுமையை வந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க. மிக தவறாக நடத்தப்பட்டு சிதைக்கப்பட்டு தாத்தாவினுடைய நண்பரால் கர்ப்பமாக்கப்பட்டு 14 வயதில் வந்து பிள்ளையை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழல். அதை வந்து கருவை கலைக்க சொல்லி அவங்க தாத்தா போட்டு அவங்கள கொடுமைப்படுத்தியிருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த காலகட்டங்களில் வந்து திருமணம் ஆகாதோர் பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஹோம் மாதிரி இருந்திருக்குது. அங்கே வந்து குழந்தைய பெற்றுட்டு அந்த குழந்தைய தத்து கொடுத்துட்டு இவங்க சமூகத்துக்குள்ளே வராங்க. நல்லா பார்த்துக்குங்க, இவங்க வந்து பிள்ளை வாழ்க்கை, குழந்தை வாழ்க்கையை வந்து நரகம். பெல்ட்டால் அடிக்கப்பட்டு வன்புணர்வு செய்யப்பட்டு டீனேஜையும் வந்து கொடுமையில அனுபவித்து குழந்தைய வந்து எப்படி வளர்க்கணும் எதுவுமே தெரியாமல் தத்துவம் கொடுத்துட்டு இந்த சமூகத்துக்குள்ளே அவங்க வராங்க. என்ன ஆயிடுது அவங்களுக்கு? தொடர்ச்சியாக இந்த கொடுமைகளெல்லாம் வந்து தாங்கி கொண்டு அவங்க போய் எப்படி பிழைக்கணும், என்ன வேலை செய்யணும், எப்படி பழகணுங்கிற எதுவுமே தெரியாததுனால அவங்க மனசுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு வெறி உண்டாயிடுது. அவங்க ஒழுக்க கேட்டுக்குள்ளே போகிறாங்க, செய்யக்கூடாத தொழிலை செய்து சம்பாதிக்கிறாங்க. அதில் மறுபடியும் தன்னோட ஆத்ம சிதைவு, உடல் சிதைவு, மனச்சிதைவெல்லாம் நடக்குது. இந்த கொடுமையை வந்து ஒரு கட்டத்தில் பொறுத்துக்க முடியாதவங்க தாங்கிட்ட வரவங்களுடைய உயிரை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 10 வருட இடைவெளியில் 12 பேரை உயிரை எடுத்ததாக சொல்லப்படுது. ஒரு 20கள் 30கள் அவங்களுடைய காலங்கள் எல்லாம் இதிலே ஓடுது. குறிப்பிட்டு ஆண்களை மட்டுமே 12 பேர் உயிரை எடுத்ததாக, அதுக்கப்புறம் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுது. மரண தண்டனை கைதியாக மறுபடியும் ஒரு 10 ஆண்டுகள் சிறையில் காத்திருப்பு இதில் இருக்கிறாங்க. அதில் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, நம்ம இறக்க போகிறோம், நம்ம தவறு செய்துட்டோம், இனியாவது நாம் இறைபக்தியோடு இருப்போம், நம்மளை எந்த அளவுக்கு நல்வழிப்படுத்திக்க முடியுமோ நல்வழிப்படுத்திப்போம். நம்ம மனசு செறிஞ்சிருச்சு, நம்ம கண்ட்ரோலே இல்லை, அதனால் இதெல்லாம் நடந்துருச்சுன்றதை உணர்ந்து அவங்க தன்னை மாற்றிக்க நினைக்கிறாங்க. இயேசுவை தேடுகிறார்கள்.
பைபிள் படிக்கிறார்கள், கடிதங்கள் எழுதுகிறார்கள். இதெல்லாம் செய்தாலும் சிறையில் அவங்க நடத்தப்பட்ட விதம் இருக்கே, அது இன்னும் கொடுமை. 10 வருஷத்துலேயுமே சாப்பாட்டில் ஜெயில் நிர்வாகிகளே வந்து சாப்பாட்டில் சிறுநீர் கழிக்கிறதா இருக்கட்டும், எச்சு துப்பி கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு கோரமான சூழ்நிலைகளில் சிறையில் அவங்கள இருக்க வைத்து, அவங்களே ஒரு ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தூக்கில், அதாவது மரண தண்டனை கொடுக்க போகிறதுக்கு முன்னாலேயே நாம் செய்கிற கொடுமையில் இவங்க தூக்கில் தொங்கிடணும் அப்படின்னு நிர்வாகிகள் வந்து பேசிக்கொண்டதா. இப்போது அவங்களுக்கு இந்த 10 ஆண்டு சிறையில் கூட எந்த நிம்மதியும் இல்லை. ஒரு வாய்ப்பு, எந்த ஒரு வாழ்நாள் எந்த ஒரு கட்டத்துலையாவது ஒரு வாய்ப்பை நம்ம சமூகம் வந்து அவங்களுக்கு கொடுத்த மாதிரியே அதில் இல்லை. ஒரு மனிதன் திரும்பி வாழ நினைக்கும் பொழுது அந்த வாழ வைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பிசாசின் சுபாவம், இந்த சுபாவம் வந்து அவங்கள தற்கொலைக்கு தள்ளணும்னு நினச்சிருக்கு. அதையெல்லாம் தாக்குப்பிடிச்சு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களோட மரண தண்டனை கொடுக்கப்படுது, அவர்கள் இறந்து போகிறார். ஒரு சமூகமாக மொத்தமாக அந்த அம்மா வந்து ஃபெயில் பண்ணிட்டோன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு எந்தவித வழியோ கல்வியோ வேலை வாய்ப்போ கொடுக்கப்படலை. வேலை தேடி போனால் உங்களுக்கு படிப்பு இல்லை, எந்த டிகிரி இல்லைன்னு சொல்லி அவங்க அனுப்பியிருக்காங்க. இது நம்ம பார்த்து கேள்விப்பட்ட ஒரு சிலர் சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாதது, வாழ்க்கை நொறுக்கப்பட்டு எந்த விதத்திலையும் முன்னேற முடியாமல் தவறான பழக்க வழக்கங்களுக்கும் பாவங்களுக்கும் தள்ளி கொண்டு போய் தவறான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையை வீணாக்கி கொள்பவர்கள். இதே போல் இன்னொரு நிகழ்வு எனக்கு நடந்தது. அம்பத்தூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது காலையில் ஒரு 9 மணிக்கு போனால் 6 மணி அது வரைக்கும் உள்ளே வந்து ரொம்ப கடுமையான வேலை. அது ஒரு நெருக்கடிக்குள்ளான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு இருக்கும். சரி, அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பிடித்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் செஞ்சுக்குவேன். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டோன்னா நம்ம அவ்வளோ கொஞ்சம் சுலபமாக அது நமக்கு ஏற்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வேலையில் இருக்காது, செஞ்சுக்க முடியாது. அதனால் வெளியே போகிறேன். வெளியே யூஸ்வலாக ஒரு கடை இருக்குது. காலையில் போடுற டீ, சாயங்காலம் டீ வச்சு போடுவாங்க, சூப்பராக இருக்கும். அதனால் ரொட்டீனாக திருமங்கலம் மெட்ரோ, அப்புறம் அங்கேருந்து ஷேர் ஆட்டோ அம்பத்தூர் போயிடுவேன். போயிட்டு அங்கே கடையில் கரெக்டாக 8:30 மணிக்கெலாம் அங்கே இருப்பேன். அந்த கடையில் வந்து சாப்பிடும்போது பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து ஒரு சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாருன்னு தெரியுது. ஆனால் வந்து ஒரு சூப்பர்வைசராக இருக்கிறார். எப்படின்னா, சூப்பர்வைசர்னால் சைட்டு, பல இடங்களில் சைட் ஒர்க் போய்கிட்டு இருக்கும். அந்த சைட் ஒர்க்குக்கு வந்து மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணுறது எல்லாம் கரெக்டாக போயிருக்கா இல்லையா, ஸோ அதை வந்து சரியான முறையில் போய் சேர்க்கக்கூடிய இப்போ நம்ம லாரியில் எடுத்துகிட்டு போகிறோம். சப்போஸ் இடையில வந்து ஃபைன் போட்டுருக்கலாம், நிறுத்தி வச்சுருந்துருக்கலாம் வண்டியை. ஸோ அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறது, அது கரெக்டான இடத்துல கொண்டு டெலிவர் பண்ணி டயத்துக்கு டெலிவர் பண்ணுற அந்த லாஜிஸ்டிக்ஸ் விஷயங்களை பார்க்கக்கூடியவர். அது ஒரு ஃபோன் பேசுகிறதுல அது தெரியுது. ஸோ எனக்கு என்ன ஒரு பழக்கம், டெய்லி வந்து திருமங்கலம் மெட்ரோவில் கார்டு எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் இருக்கும், ஃப்ரீ தான். அதை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். அதில் சுடோக்கு 9 கட்டங்கள் இருக்கும். அந்த கட்டங்களில் எல்லா நம்பரும் நம்ம விடுபட்ட நம்பர்களை நிரப்பணும். எந்த லைன்லேயும் மேலேயும் கீழேயும் நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது. 3க்கு 3 பாக்ஸ் இருக்கும், அதுலேயும் நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது. 1 to 9 நம்பர் வந்து நம்ம போட வேண்டியது. ஸோ இதை வந்து
சால்வ் பண்ணிகிட்டே போவேன். சால்வ் பண்ண முடியாத பட்சத்துக்கு அந்த டீ கடையில் உட்காந்து சால்வ் பண்ணுவேன். அவர் ரொம்ப டென்ஷனாக பேசுகிறாரு பக்கத்தில் உட்காந்துட்டு, இந்த மாதிரி அந்த மெட்டீரியல் இறங்கிருச்சா, போயிடுச்சா, வந்துருச்சா, ரொம்ப பதட்டமாக இருந்தார். அப்புறமா ஃபோனை வச்சுட்டு என்னை பார்த்துட்டே இருந்தார். பார்த்துட்டு கேட்டார், அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதுக்கு பேர் இது சுடோக்கு, இது இந்த மாதிரி நான் சொன்னேன். ஸோ அப்போ அவர் சொன்னார், எனக்கும் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் 1/2 முறை உட்காந்து ஒரு டீ குடிச்சிக்கிட்டே உங்களை மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கணும், இந்த மாதிரி சால்வ் பண்ணணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். ஆனால் பாருங்கள், என்னுடைய வேலை பளு எதுவுமே என்னை பண்ண விடாமல் என் மைண்டை கட்டிடுது அப்படின்னு. ஸோ இந்த மைண்டு கட்டப்படுதல் நம்ம கையில் தான் எல்லாம் இருக்குது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் இதுக்கு நம்ம உட்காந்து பண்ணணும்னு நினச்சா நம்ம பண்ணலாம். ஆனால் இந்த நவீன காலங்களில் ஃபோன் நம்ம கையில் இருக்குது. அதனால் ஒருத்தரை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட முடியுது இல்லையா? தூரத்துலேருந்து தொடர்ச்சியாக ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா நமக்கு அது எப்படி இருக்கும்? நம்ம அதை எடுத்து அதை முடிச்சிக்கணும்னு இருக்கும். இப்போ அதுவே ஒரு பாஸாக இருந்தாருன்னா நம்ம தொடர்ந்து அதை அடிக்கும் போது நம்ம எடுக்காமல் இருக்க முடியாது. பிளாக் பண்ணிட்டான்னு பிரச்சனை. அப்போது அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் ஃபோனில் ஈஸியாக பண்ணிட முடியுதுன்றது வேதனைக்குரிய விஷயம். நம்மளால் ஒரு 10 நிமிஷம் அந்த ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு இருந்துடலாம் அப்படின்னா பல பேரால் அது இருக்க முடியறதில்ல. இப்போது நான் சொன்னேன், இப்போ நீங்கள் பார்க்குற பார்வை வேறு. இப்போ எனக்கு இந்த 10 நிமிஷம் நான் ஒதுக்கிக்கிறேன், என்னை யாரும் கூப்பிட போகிறது இல்லை, அந்த சுதந்திரம் எனக்கு இருக்குது. ஆனால் 9 மணி நேரத்துக்கு ஃபோன் பேச முடியும், எல்லாம் பண்ண முடியும். இந்த அளவுக்கு சுதந்திரமாக என்னால் இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கு இந்த சுதந்திரத்தின் அளவு முன்ன பின்ன இருக்கும். சில பேருக்கு ஆஃபீஸ் ஹவர்ஸ்லேயும் நல்லா ஃப்ரீயாக இருக்க முடியும், நல்ல டீம் இருப்பாங்க, நல்ல மேனேஜர்ஸ் இருப்பாங்க, நல்ல பழக்க வழக்கத்தோட ஆட்கள் இருப்பாங்க, நல்ல வேலையை செய்ய முடியும். சிலருக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் சொல்லுவார், காலையில் 9 மணிக்கு உட்காந்தேன்னா நைட்டு 10 மணி ஆகிடுது, எனக்கு சாப்பிட கூட தோண மாட்டேங்குது, அவ்வளோ நெருக்கடிகள், அவ்வளோ வேலைகள். இந்த எண்ணங்கள் கட்டப்பட்ட நிலை, இந்த நிலை அதை நினச்சி பார்த்தா கஷ்டமாக இருக்குது. ஐலீனாக இருக்கட்டும், இல்லை இந்த சிவில் சூப்பர்வைசராக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வாழ வேண்டிய மனிதர்கள். தனக்கு பிடித்தமானதை சின்ன வயசில் கேட்டும் அப்பா அம்மாவால் வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கட்டும், அப்பா அம்மாவே இல்லாத சூழ்நிலையாக இருக்கட்டும், எந்த விதத்துலேயுமே வாழ ஒரு வாய்ப்பு, தன் ஆசைப்பட்டதை வாங்கி கொள்ள முடியாத ஒரு நிலை. இந்த நிலையில் வளர்ந்த பிறகு நம்மளால் சம்பாதித்து கொள்ள முடியும் என்று சூழ்நிலை வந்த பிறகும் அவங்க பிடித்தமானதை நம்மளால் செய்ய முடியவில்லை என்ற அந்த எண்ணம், சிறைப்பட்டு போன அந்த எண்ணம், இவர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டும், வாழ வேண்டும். மனசு ரொம்ப உழுக்குச்சு இதெல்லாம் நினச்சி பார்த்தேன். எத்தனையோ பேர் நம்மளை வளர்த்தவர்கள், இவ்வளவோ தியாகங்கள். கல்யாணம் பண்ணின்னு ஒரு சந்தோஷமாக இருக்க முடியாது, கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்தாலும் பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாத சூழல், வேலையிலே அசாதாரண சூழல், நிம்மதியற்ற சூழல், கடினமான மன நெருக்கடிகள், இது போன்று அன்றாடம் தன் வாழ்க்கையை தொலைத்து வேதனையை அனுபவித்து கொண்டு சந்தோஷம் என்பது வாழ்க்கையில் பார்க்க முடியாதா என்று நினைத்து கொண்டிருக்கிற, வயது சென்றும் பிள்ளைகள் நம்மளை விட்டு போய்விட்டாங்க, நம்ம கூட இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் நினைத்து கொண்டிருக்கிற வயது சென்றவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் பார்க்கும்போது வாழ வேண்டிய மனிதர்கள் என்று தோன்றுகிறது. இதை பதிவு பண்ணணும்னு தோணுச்சு. இன்னும் உயர்ந்த மனிதர் எவ்வளவோ தியாகங்களை செய்து மற்றவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொண்டு தன் வேதனைகளை அடுக்கிக் கொண்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர். ஒவ்வொரு காணொலியாக இதை நான் போக போக பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். இந்த வீடியோவில் அங்கங்கே கொஞ்சம் கேப் விட்டு பேசியிருப்பேன். நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்றைக்காவது இந்த மாதிரியான மக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. ஒரு ஸ்மைல் பண்ணால் கூட போதும்.
சந்தோஷப்படுவாங்க. நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. நான் நினச்சது உண்டு, நம்மளை பார்த்து யாராவது சிரிக்கிறாங்களே, யார் தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ. ஒரு குழந்தை நம்மளை ஹாய் பார்த்து ஹாய் சொன்னால் கூட, ஒரு குழந்தை நம்மக்கிட்ட வந்து பேசுதுனாலே நம்ம உள்ளம் தூய்மையாக இருக்கிறதுன்ற அர்த்தம். நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு ஸ்மைல். இல்லை உங்களால் முடிந்தது ஒரு உணவோ ஒரு உடையோ வாங்கி கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்துங்க. எல்லாருமே வாழ வேண்டியவர்கள் தான், உயரமாக பறக்க வேண்டியவர்கள் தான். ஒவ்வொருத்தரும் இயலாதவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்து அந்த பறவைகளை நான் பறக்க வைக்கணும். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். எல்லாரோட வாழ்க்கையிலும் சந்தோஷம் நினச்சிருக்கட்டும். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி.